அதாவது இதை ஜித்தாத அல் ஹாக்கிம் ஃபசாப ஃபலஹு அஜ்ரான் வைதா அஹ்தஹ ஃபலஹு அஜ்ர். இதான் ஹதீஸ், சஹீல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ ஒரு இமாம் வந்து இஜ்திஹாத் செய்கிறாரு, அந்த இஜ்திஹாதில் சரியானதை அடைகிறார், அவருக்கு 2 கூலி. அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அதே போன்று நன்மை இருக்கிறது. அவர் தவறானதை அடைந்து கொண்டார், அந்த தவறுக்கு அவருக்கு ஒரு கூலி. அந்த தவறான விஷயத்தை தவறென்றே தெரியாமல் அவர் முக்கல்லிதுகள் அவரை பின்பற்றாங்க, அவங்க குற்றவாளிகள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க குற்றவாளிகள். அதே நேரத்தில் அவருடைய இஜ்திஹாது பிழை என்பது நிரூபணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதை பின்பற்றக்கூடாது. அதற்கு நமக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. ஏன் அப்படின்னா எந்த ஒரு மனிதரையும் தக்லீது பண்ணுவதை மார்க்கம் நமக்கு சொல்லலை. நம்ம கண்ணை மூடி காதை பொத்தி கேட்டு நம்ம கட்டுப்படுறதா இருந்தால் அது யாருக்கு மட்டும்தான்? ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மட்டும்தான். மற்றவருடைய கூற்றை பொறுத்த வரைக்கும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை போன்றினது யூஹது குல்லு ரஜுலின் யூஹது மின் கௌலி வைத்ரக் இல்லா சாஹிபி ஹதல் கபர். எல்லா மனிதனுடைய சொல்லிலும் ஏற்க வேண்டியதும் இருக்கிறது, நிராகரிக்க வேண்டியதும் இருக்கிறது. இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற வரை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல ரசூலுல்லாஹுடைய கபரை சுட்டி காட்டி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹுக்கும் வந்து என்னது? ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மட்டும்தான், மற்றவருடைய கூற்றுகள் அப்படி இல்லை. அப்போ அதனால் என்ன செய்யக்கூடாது? தக்லீதுன் ஆமா, கண்மூடித்தனமான தக்லீத் என்கிற அடிப்படையில் யாருடைய கூற்றையும் எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்போ அதனால் ஒரு இமாமுடைய இஜ்திஹாத் வந்து பின்னாடி உள்ளவங்க அது சரியான நிரூபணத்தின் அடிப்படையில் அது இஜ்திஹாத் அந்த பிழை என்பதை நிரூபிச்சுட்டாங்கன்னா அப்போ அதை பின்பற்றக்கூடாது. சரிங்களா? அப்போ பின்பற்றுறது தவறாயிடும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய ரஃபுல் மலாம் ஐமத்தில் ஆலாம் இந்த புத்தகத்தில் படிச்சிங்கன்னா இது தெளிவாக இருக்கும். தெளிவாக அந்த சப்ஜெக்டுகளை என்ன செய்வார், மிக ஆழமாக விளக்கியிருப்பார். அற்புதமான ஒரு புத்தகம் அது. இந்த சப்ஜெக்டை குறித்து, அதாவது இஃப்திலாஃபுக்கான காரணங்களை குறித்தும் அதில் சொல்லுவார். அடுத்து என்ன செய்வார் அவர்? இஜ்திஹாதில் உண்டாகிற தவறுகள், அதில் யார் குற்றவாளி, முஜ்தஹித் குற்றவாளியா, முஜ்தஹிதை இத்திபா பண்ணக்கூடிய முக்கல்லிது குற்றவாளியா என்பதெல்லாம் என்ன செய்வார், மிக தெளிவாக அவர் பட்டியலிட்டு வருவார். நல்ல புத்தகம், அதில் படித்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.